நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தாயின் உடலை தோளில் சுமந்து இறுதி அஞ்சலி செலுத்திய அஜித். இறுதிச் சடங்கில் உருக்கம். தமிழ் திரைப்படத் துறையில் முன்னணி நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் அஜித்குமார். இவர் நடிப்பை தவிர கார் ரேஸ் பந்தயங்களிலும் பங்கேற்று வருகிறார். அஜித்தின் தாயார் மோகினி கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலக் கோளாறுகளுக்கு சிகிச்சை எடுத்து வந்தார். இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக சனிக்கிழமையன்று மோகினி இறந்தார். அப்போது துபாயில் இருந்த அஜித் தாயாரின் மறைவு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அவர் சென்னை திரும்பினார். அஜித்தின் தாயார் மறைவுக்கு முதல்வர் விஜய், திமுக தலைவர் ஸ்டாலின், அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி உள்ளிட்டோரும் சினிமா பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்தனர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அஜித்குமாரின் வீட்டில் தாயாரின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அங்கு சோகத்தில் இருந்த அஜித்குமாரை விஜய் ஆறு தழுவி ஆறுதல் கூறினார். தொடர்ந்து நடிகை த்ரிஷா, நடிகர்கள் சரத்குமார், நாசர், இயக்குநர்கள் சங்கர் உள்ளிட்ட பல முன்னணி திரை பிரபலங்கள் அஜித்தின் இல்லத்திற்கு வந்து அவரது தாயார் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்று காலை சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் சடங்குகள் முடிக்கப்பட்டு அஜித் தாயார் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்துக்கு வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது. அமரர் ஊர்தியை பின்தொடர்ந்து அஜித் மற்றும் அவரது உறவினர்கள் காரில் சென்றனர். பெசன்ட் நகர் மின் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட தாயின் உடலை தனது தோளில் தூக்கி மயானத்திற்குள் கொண்டு சென்றார் அஜித். அதன்பின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நடந்தன. அஜித்தின் சகோதரர் அனில்குமார் இறுதிச் சடங்கை மேற்கொண்டார். இதையடுத்து மோகினியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. நெல்லையில் துப்பாக்கிச்சூடு, அதிகாலை தூக்கப்பட்ட ரவுடி. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 5 தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளது. இதில் 10 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்த தாக்குதல் அனைத்துக்கும் ஒரு கும்பல் மட்டுமே காரணம் என தெரிய வந்தது. நெல்லை சரக டிஐஜி ஷேக்முக் ஷேகர் சஞ்சய் உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. நள்ளிரவில் சுத்தமல்லி அருகே கல்லூர் பகுதியில் வைத்து நெட்டூரைச் சேர்ந்த இசக்கிமுத்து மற்றும் 16 வயதுடைய 3 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். சனிக்கிழமை அதிகாலை மேலும் 2 பேரை கைது செய்து விசாரித்தனர். அதன் அடிப்படையில் மேலும் 2 பேர் மானூர் அருகே ஒரு கிராமத்தில் குளம் மற்றும் தோட்டப் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. போலீசார் அங்கு ட்ரோன் கேமராவுடன் சென்று தேடினர். ட்ரோன் தங்களை நெருங்குவதைக் கண்டு அவர்கள் தப்பி ஓட முயன்றபோது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் சிலரை போலீசார் தேடி வந்தனர். தாக்குதல்களில் தொடர்புடைய நெட்டூரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரை போலீசார் இன்று காலை கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் வடக்கு அரியநாகிபுரம் அருகே உள்ள அரசன்குளம் பகுதியில் ஐயப்பன் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் அவரை கைது செய்ய போலீசார் சென்றுள்ளனர். அப்போது ஐயப்பன் போலீசாரை தாக்க முயன்றுள்ளார். இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் ஐயப்பன் காயமடைந்தார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சேரன் மாதேவி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்துள்ளனர். ரவுடி ஐயப்பன் தாக்கியதில் காயமடைந்த ஹெட் கான்ஸ்டபிள் முத்துக்குமாரும் சிகிச்சையில் உள்ளார். தற்போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட ஐயப்பன் மீது ஏற்கனவே கொலை வழக்கு உள்ளது. போலீஸ் ரவுடி பட்டியலில் கண்காணிக்கப்பட்டு வந்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயப்பனோடு சேர்ந்து நெல்லை, தென்காசி தாக்குதல் சம்பவத்தில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் அதிர்ச்சி சம்பவம், கார் ஏற்றி கொல்லப்பட்ட பெண். சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள எலைட் பாரில் சனியன்று இரவு ஆடல் பாடல் நடந்தது. அங்கு இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நடனமாடிய இளம் பெண்ணும் இளைஞர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பார் நிர்வாகத்தினர் பவுன்சர்கள் மூலம் இரு தரப்பினரையும் வெளியே அனுப்பியுள்ளனர். பாரிலிருந்து வெளியே வந்த பிறகும் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் தொடர்ந்ததாக தெரிகிறது. ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் நடனமாடிய பெண் தரப்பினர் 3 டூவீலர்களில் அங்கிருந்து கிளம்பினர். மற்றொரு தரப்பினர் காரில் சென்றுள்ளனர். போகும் வழியில் பெண்ணின் நண்பர்கள் சிலர் எதிர்த்தரப்பு கார் கண்ணாடி மீது கல் வீச முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் காரில் இருந்தவர்கள் வேகமாக சென்றுள்ளனர். அப்போது பெண்ணின் டூவீலர் மீது கார் மோதியுள்ளது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட அவர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவருடன் பயணித்த 17 வயது சிறுமி பலத்த காயமடைந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் யான்சி என்பது தெரியவந்துள்ளது. இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்தவர் என்பதை உறுதி செய்துள்ளனர். சம்பவம் நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்ததில் பாலகுரு என்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
காரில் 6 பேர் இருந்ததாக கூறப்படும் நிலையில் மற்றவரை தேடி வருகின்றனர். பருத்தி இறக்குமதிக்கான சுங்கவரி முழுவதும் ரத்து. பருத்தி இறக்குமதிக்கான சுங்கவரி முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில், உள்நாட்டு ஜவுளித்துறையை மேம்படுத்த பருத்தி இறக்குமதி மீதான அனைத்து சுங்கவரிகளும் 3 மாதங்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த தற்காலிக வரி விலக்கு ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய போர் சூழலால் சர்வதேச அளவில் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள மூலப்பொருள் பற்றாக்குறையை போக்கி உள்நாட்டு ஜவுளி தொழிலுக்கு போதிய பருத்தி கிடைப்பதை உறுதி செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக விலக்கு சிறு மற்றும் நடுத்தர ஜவுளி ஆலைகளின் உற்பத்தி செலவை கணிசமாக குறைக்கும். இறக்குமதி வரி நீக்கப்பட்டாலும் உள்நாட்டு பருத்தி விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. 1.43 லட்சம் கோடி ரூபாய் டார்கெட். முதல்வரே திருப்பூர் நிறுவனங்கள் கோரிக்கை. ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தலைவர் சக்திவேல், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் முதல்வர் விஜயை சந்தித்தனர். திருப்பூரின் பின்னலாடை தொழில் குழுமத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துக் கூறினர். இந்திய பின்னலாடை ஏற்றுமதியில் திருப்பூர் 68% பங்களிப்பு செலுத்தி வருகிறது. ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் வாயிலாக ஆண்டுக்கு 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடக்கிறது. தமிழக பொருளாதாரத்தில் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை முக்கியமானதாக உள்ளது. இந்த துறை சார்ந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். இவர்களில் 65% பேர் பெண்கள். தமிழக ஆயத்த ஆடை ஏற்றுமதியை வரும் 2030க்குள் 1.43 லட்சம் கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 38 நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளது. இதன் வாயிலாக புதிய ஏற்றுமதி வாய்ப்புகள் தமிழகத்தை நோக்கி வர துவங்கியுள்ளன. பின்னலாடை உற்பத்தி தொழிலாளர்களுக்கு குறைந்த வாடகைக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். கோவை விமான நிலையத்தை சர்வதேச சரக்கு போக்குவரத்து வசதியுடன் மேம்படுத்த வேண்டும். ஏற்றுமதி சார்ந்த குறு, சிறு, நடுத்தர நிறுவனங்களின் நவீனமயமாக்கலுக்கு மூலதன மானியம் வழங்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கு தனி நிதி ஒதுக்க வேண்டும். ஒற்றை சாளர முறையில் அனுமதிகளை எளிமையாக்க வேண்டும். ஜீரோ டிஸ்சார்ஜ் சுத்திகரிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும் சாய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்களுக்கு நிலைத்த உற்பத்தி திட்டங்கள் வாயிலாக ஆதரவு அளிக்க வேண்டும். சர்வதேச வர்த்தகர் உற்பத்தியாளர் சந்திப்பு மற்றும் உலகளாவிய பிராண்டிங் முயற்சிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். திருப்பூரில் பின்னலாடை மேம்பாட்டு வாரியம் அமைக்க வேண்டும் என திருப்பூர் பின்னலாடை துறையினர் முதல்வரிடம் கோரிக்கைகளை முன்வைத்தனர். தொடர்ந்து தமிழகத்தை உலகின் முன்னணி ஆயத்த ஆடை உற்பத்தி மையமாக உருவாக்க தொழில்துறையினருக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளார். 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் தற்பொழுது மத்திய மேற்கு, தென்மேற்கு மற்றும் குமரிக்கடல் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. அதேபோல் வளிமண்டலத்தில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஜூன் 3ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் ஜூன் 3ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்யும். வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம் இருக்கும். சென்னையை பொறுத்தமட்டில் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது.